துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமுள்ளதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார் இல்லைங்களா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது இது நடக்கல, அது நடக்கல, இப்படி ஆயிடுச்சு, இப்படி துக்கமான காரியம் ஆயிடுச்சு, இவ்வளவு நான் விலகினப்பட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் மத்தியில கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். இந்த மாதத்தை கடந்த புதிய மாதத்துல கூட பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு ஒரு புதிய கிருபை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர். ஸ்தோத்திரம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது என்று சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாளும் கத்த புதிய கிருபினால் நம்மை நிறைத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வந்தார். இப்பொழுதுமாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வல்லு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும். ஆமென். இங்க சொல்லப்பட்டதான இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு சொன்னா, நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். ஆமென். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்காக, நான் தெரிந்து கொண்ட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க எத்தனை பேர் போன வாரத்துடைய பாசிங் பிரேயர் செய்தி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் நம்ம எப்படி தெரிந்து கொண்டார், அவர் நம்மை அழைத்தார். வசனத்துல வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சிலர்ல தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தான் இந்த வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக. என் ஜனம் ஒரு தாகத்தோடு இருக்கிறது, என் ஜனம் ஒரு தேவையோடு இருக்கிறது, என் ஜனம் ஒரு காரியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நான் தெரிந்து கொண்ட என் ஜனம் ஒரு காரியம் நடக்கலையேன்னு சொல்லி அதை குறித்ததான ஒரு வேதனையோடு இருக்கிறது. என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கலையேன்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கிறது. யார்? நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறார். நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தன்னுடைய ஜனத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகம். என் ஜனத்தின் தாகத்தை யார் தீர்ப்பா? உலக மனுஷன் தீர்த்துருவாங்களா? அல்லது உலகத்துடைய பணம் தீர்த்துருமா? உலகத்திற்கு சிற்றின்பங்கள் தீர்த்துருமா? தீர்க்கவே முடியாது. என் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தாகத்தை என் தேவன் மட்டும்தான் தீர்க்க முடியும். உலகத்துல நீங்கள் எந்த காரணத்துக்கு போனாலும் சரி, நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய காரியங்களை வாய்க்கப்படுகிறவர் நம்மை தெரிந்து கொண்டதான தேவாதி தேவன் மட்டுமே. அவர் ராஜாதி ராஜன் மட்டுமே. ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்ததான கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில பல தேவைகள் காணப்படுகிறதா? கடந்த மாதத்தை கடத்திட்டோம், இதோ 8ஆம் மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கீங்களா? இல்லவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இம்மட்ட நடக்கிற இம்மானுவேலனாகிய கர்த்தர் இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பேர் அதுக்கு தான் இம்மானுவேலன். இம்மானுவேலன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருப்பார், தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தேவைக்காக அவர் என்ன செய்யறாரா? வனாந்திரத்திலே தண்ணீர்களே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜனத்தின் தாகத்தை தீர்க்கும்படியாய், அல்லது அவங்க தேவைகளை சந்திக்கும்படியாய், அல்லது அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய மாப்பிசைகளை தொட்டி, அதாவது ஸ்தோத்திரம் நிரம்பி வழியும்படியாய், அவருடைய பாத்திரங்கள் எல்லாம் புதிய அபிஷேகம் பண்ணப்பட்டு நிரம்பி வழியும்படியாய் கர்த்தர் என்ன செய்யறாரா? வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குகிறார். வனாந்திரத்தில் ஆறுகள். ஜஸ்ட் நம்ம சும்மா திங்க் பண்ணி பார்த்தா நடக்காத காரியம். வனாந்திரத்துல எங்கெங்க ஆறு ஓடும்? குடியில்லாத
அதை யோசனை பண்ண கூட அது முடியாத காரியம். ஆனால் என் ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு வசனத்துல வாசிக்கிறீங்க இல்லைங்களா? உன்னை அழைத்த தேவனால் அது முடியும். உன்னை அழைத்த தேவனால் அது முடியும். உன்னை தெரிந்து கொண்ட தேவனால் அது முடியும். நீ விசுவாசிக்கிற தேவனால் அது முடியும். நீ ஜெபிக்கிற உன் தேவனால் அது முடியும். கர்த்தரே, வாஞ்சியோட தாகத்தோட என் தேவன் ஒரு நாளில் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் அளிப்பார்னு சொல்லி வாஞ்சியோட காத்திருக்கிறீங்க இல்லைங்களா? கண்டிப்பா உங்களுக்காக கர்த்தர் வண்ணாந்தரத்துல ஆகாதவைகளை ஆக வைக்கிற கர்த்தர், முடியாதவைகளை முடிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இதை எப்படி நான் கடப்பேன், இதை எப்படி நான் சந்திப்பேன், இதை எப்படி நான் மேற்கொள்வேன், இதை எப்படி நான் சகித்துக் கொள்வேன் சொல்லி பல யோசனையோடு கூட இருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அம்மா, தாயே, இந்த ராத்திரி வேளையில நீ கவலைப்படாத. இந்த நாளில் நீ கவலைப்படாத கர்த்தரே பிள்ளையே. உனக்காக கர்த்தர் நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் தான் உன்னுடைய தேவன். அவர் தான் உன்னுடைய தேவன். அவர் வெற்றி சிறந்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர். அவர் உனக்காக எழுப்பி நிற்கிற தேவன். செய்வதற்காக எழுந்து நின்றானே, உனக்காக அவர் எழுப்பி நிற்பார். உனக்காக அவர் எழுப்பி நிற்பார். உனக்காக வழக்காடுவார். யோபுக்காக பிசாசோடு கர்த்தர் வழக்காடினார் அல்லவா? உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். ஹல்லேலூயா. உனக்காக கர்த்தர் எழுப்பி நிற்பார். உனக்காக கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வனாந்திரம் தான், எந்த ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சந்தர்ப்பங்கள் தான், சூழ்நிலைகள் தான், இடங்கள் தான், ஆபீஸ் தான், ஸ்கூல் தான், காலேஜ் தான், நோ ப்ராப்ளம். உனக்காக கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உனக்காக, ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, உனக்காக கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்திரத்துல தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில ஆறுகள். ஆமென். அவாந்திர வெளி ஆங்கிலத்துல பார்க்கும்போது டெசர்ட் என்று சொல்லப்படுகிறது. எங்கேயாவது டெசர்ட்ல ஒரு ஆறு ஓடுமா? முடிவே முடியாது. ஹல்லேலூயா. ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர், அதாவது ஆசீர்வாதம் வருவதற்கு எந்த முகாந்திரமே இல்லாத ஒரு இடத்துலதான் உனக்காக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உனக்காக கர்த்தர் ஒரு புதையலை வைத்திருக்கிறார். உனக்காக ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். யார் இது ஆகாத நினைக்கிறியோ அவங்க கிட்ட இருந்தே கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையை வர பண்ணுவார். நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதது. இதில் இருக்கிற வானமும் பூமி ஒழிந்து போகும், ஆனால் இருக்கிற வார்த்தைகள் ஒன்றாக ஒரு உறுப்பாக மாறாது. ஆமா, மாறவே மாறாது. ஏன்னா உனக்காக கிரியை செய்கிற கர்த்தர். அவர் சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் ஆமென் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் பொய் உரையாத தேவன். அவர் பொய் சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. உனக்காக அவர் எழுந்து நிற்பார். உனக்காக கிரியைகளை செய்வார். இந்த மாதத்துல உனக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக இது முடியல, என்னால சமாளிக்கவே முடியல நினைச்சு வர அந்த காரியத்தை கர்த்தர் உனக்காக சரிப்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. எரிகோ போன்ற மதில் போன்றதான ஒரு சந்தர்ப்பத்திற்குள்ள நீங்க இருக்கீங்களா? இந்த எரிகோவை எப்படி கடந்து போவேன்? இந்த எரிகோ நமக்காக யார் விழ பண்ணுவார்கள்? உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார். மரியாள் அதிகாலமே இயேசுவின் கல்லறை இடத்துல போயிட்டு, இந்த கல்லறை, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவான் என்று சொல்லி கலக்கத்தோடு நின்று கொண்டிருந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு அவர் தேவ தூதனை அனுப்பினார். கர்த்தர் அவளுக்காக ஒரு தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டும்படியா செய்தார் இல்லையா? அந்த கல் மேல இயேசுவானவர் உட்கார்ந்து இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய பிள்ளை, உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார். அவர் வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவார். அவர் உண்டாக்குவார். இங்க உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லாம உண்டாக்குவதினால், அப்படி நான் செய்கிறதுனால ஆக முடியாத காரியங்களை வாழ்க்கையில நான் ஆக வைப்பதினாலே, முடியாத வைக்கல், இது முடியாது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த சந்தர்ப்பத்துல உனக்காக கர்த்தர் வாசலை திறந்து உனக்காக ஒரு அற்புதம் செய்கிறாரே, அதனாலே என்ன வாசிக்கிறோம்? காட்டு மிருகங்களும், காட்டு மிருகங்கள். இன்னைக்கு நிறைய ஜனங்களை பார்த்தா காட்டு மிருகத்தனமா தான் பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. மிருகம் வேற, காட்டு மிருகம் வேற. காட்டு மிருகம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். எங்க இருக்கிற மிருகத்தையாவது நம்ம நம்பிடலாம்.
ஆனா காட்டுல இருக்கிற அந்த மிருகத்தை நம்ம நம்பவே முடியாது. அது ஒரு நாள் நமக்கு நன்மை செய்யாது, ஒரு நாள் நம்மளோட பாசமா இருக்காது, ஒரு நாள் அதை பிலீவ் பண்ணி எந்த காலத்துல செய்ய முடியாது, அதுகிட்ட போக முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் இப்படி ஆசீர்வாதங்களை கொடுப்பதினால் காட்டு மிருகம் போன்ற இருக்கிறதான ஜனங்கள், காட்டு மிருகம் போன்ற பிஹேவ் பண்ணிக்கிறதான ஜனங்கள், உன்னுடைய ஆபீஸ்ல ஒரு காட்டு மிருகம் போல பிஹேவ் பண்ணிக்கிறாரா? உன்னுடைய பிள்ளைகள் ஒரு காட்டு மிருகம் போல பிஹேவ் பண்ணிக்கிறாங்களா? உனக்கு எதிராளிகள் உன்னை காட்டு மிருகம் போல பிஹேவ் பண்ணிக்கிறாங்களா? நோ ப்ராப்ளம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? காட்டு மிருகங்களையும், அதாவது வலு சர்ப்பம் நமக்கெல்லாம் நல்லா தெரியும், பிசாசு கொப்பனையா இருக்கிறது அந்த வலு சர்ப்பம், பிசாசுடைய கிரியைகளையும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இப்படி செய்வதனால் பிசாசின் கிரியைகளையும் வஞ்சிக்கிற ஆவிகளையும் உடையவர்களாக மனுஷர்கள் என்னை கனம் பண்ணுவார்கள். ஏன் கனம் பண்றாங்க? உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார்த்து, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு, உன் வாழ்க்கையில இன்னும் நீ ஜெபிக்கிற ஜெபம் வீணா போல என்று அவர்கள் அறிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்களாம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை, ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, படிப்பு இல்லை, என்ன நான் மற்ற ஜனங்களை போல என்னால் ஒரு சமுதாயத்தை வாழ முடியல நினைக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீ யாரா இருந்தாலும் சரி கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை அவருக்காக ஏற்படுத்தியிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதியை சொல்லும்படியாக கர்த்தர் உன்னை ஏற்படுத்திக்கிறார். ஏன் தெரியுமா? உனக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். என் ஜனத்தின் தாகத்துக்காக நான் தன் வனாந்தரத்துல தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவதினால், ஆண்டவர் ஆல்ரெடி நான் செய்யறேன் சொல்லிட்டேன், செய்ய போறேன் அப்படி இல்லை, உண்டாக்குவதினால், நான் செய்யறதுனால, நான் செய்து வருவதனால, ஹல்லேலூயா, உனக்காக கர்த்தர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் கூட நிச்சயமாகவே நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர். சீஷர்களை கர்த்தர் அப்படிதான் அழைத்தார். சீஷர்களை படகுல ஏறினார், இயேசு அந்த படகுல இருந்தார். நடுவு கடலில் வந்த பொழுது கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. உன் படகுல இயேசு இருக்கிறாரா? உன் படகுல இயேசு இருந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது உண்டானால், இயேசுவை நீ கனம் பண்ணுகிறது உண்டானால், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிகிறது உண்டானால், கர்த்தருடைய பிள்ளையே, நீ கலங்க வேண்டியது அவசியமே இல்லை, நீ பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. உனக்காக கர்த்தர் எழுந்து நிற்பார். உனக்கு விருப்பம் எழும்புகிற காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டுவார். ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை, உனக்கு விரோதமாக எழும்புகிற நாவுகளை கர்த்தர் அதட்டுவார். என் பிள்ளைக்கு விரோதமாய் பேசாதே அதட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்காக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாத மாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நிச்சயமாகவே உடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள், நம்புங்க, அவருடைய சமூகத்துல செவிங்க, காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களிலும் கர்த்தர் செய்வார், உங்கள் சபைகளிலும் கர்த்தர் செய்வார். கர்த்தர் நாம இந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் இங்கே முடிச்சு வைக்கலாமா? மகிமையும் மாட்சிமையும் நிறைந்ததான எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல விளைக்க நன்றி ராஜா. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே இந்த கர்த்தாவே செய்தியை கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்காக வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்கி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறேன், அதற்காக நன்றி ராஜா. எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா அந்த கிரிகளை நிர்மூலமாக்கி ஆண்டவரே, யோர்தானை கடக்க பண்ணி, எரிகோ மதிலை விழ பண்ணி, சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணி, இந்த பிள்ளைகளை இந்த மாதத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்யும். பிரச்சனையோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அவளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலை கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே, சுகத்தை கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளும். துதிகான மகிமையிலும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போங்க. ஹல்லேலூயா.